இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டை பற்றி முதல்ல என்ன நடக்க போகுதுன்றத ஒரு ரிஹர்சல் பார்த்துடலாம். சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பிறக்குது. சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் முதல் ராசி. இவர் மேஷ ராசியில் நுழையக்கூடிய நாளில் தான் புத்தாண்டு பிறக்குது ஃப்ரெண்ட்ஸ். 60 ஆண்டு அடங்கிய பட்டியலில் 47ஆவதாக வரக்கூடிய விசுவாச ஆண்டு பிறக்க இருக்கு. இந்த விசுவாச ஆண்டில் கிரகநிலையை பார்த்துருவோம். தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தில் சூரிய பகவான் மேஷ ராசியில் இருக்கிறாருன்னு சொன்னேன். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், மீன ராசியில் சனி, சுக்கிரன், புதன், ராகு அப்படின்னு 4 கிரகங்கள் இருக்குது. இது 4 சேருது. இந்த கிரகம் வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த தமிழ் புத்தாண்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி வச்சு தான் நம்ம இதை கணிக்க போகிறோம். இந்த புத்தாண்டு பலன்கள் இப்படி தான் கணிக்கப்படுது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் எழுதி வச்ச பாடங்களை வச்சு தான் அந்த வருடத்தின் முழு வெண்பாவும் பொது பலன்கள்னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் விசுவாச வருடத்தை ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் தொடங்குது. இந்த வருடத்தில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த ஆண்டு கண்டிப்பாக மகத்துவம் நிறைந்த காலகட்டமாக இருக்குது. ஆண்டின் நிறைவு ஆண்டுன்னு சொல்லப்படுது. அதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடும். விருச்சிக ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா பார்த்துக்கிறங்க. இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டுது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை செய்யும் இடத்துல உயர் பதவி கிடைக்கும். வேலைத்துறையில் முன்னேற்றம் இருக்குது. போட்டி பணிகளில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதை பார்ப்பீங்க. உங்கள் போட்டியாளர்கள் அல்லது எதிரிகள் அமைதியாக இருப்பாங்க. மேஷராசியில் சூரியன் பயிற்சி ஆறனால உங்கள் வேலையில் வெற்றி பெறுவீங்க. நீதிமன்றம் தொடர்பான விஷயங்களிலும் நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு துர்கா தேவிக்கு யாகம் செய்யணும். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவித நன்மைகள் வந்து சேரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாமே பணவரவு அதிகரிக்கும். சந்தோஷம், நிம்மதி, குதூகூலம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் கடந்த காலத்தில் என்ன தான் சம்பாதிச்சாலும் பணம் இல்லையேன்னு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்கள் கைக்கு பணம் வந்து சேரும். 10 ஆண்டுகளாக விட்டு கொடுத்து போனீங்க, இப்போ கெட்டு போயிட்டோமே அப்படின்னு புலம்புறீங்களா? அர்த்தாஷ்டம சனியிலேருந்து சனி இப்போது பயிற்சி ஆகியிருக்கு. பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டில் அர்த்தாஷ்டம சனி விலகுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பெரிய நிம்மதியாக இது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் காட்டில் மழை தான். விருச்சிகத்துக்கு 4ஆவது வீட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக சனி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தாய்மனை, வீடு, தொழில், வாகன விஷயங்களில் பல அலைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும். கடந்த 10 ஆண்டுகளாக இப்படி தான் போயிட்டுருக்கு. பெரிய மாற்றத்தை இப்போ வந்து கொடுக்க போகிறாரு. சுப காரியங்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குதூகூலமாக இருக்கும். தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் அதிரடி முடிவுகளை மேற்கொள்வீங்க. கடந்த காலத்தில் என்ன தான் சம்பாதிச்சாலும் பணம் இல்லையேன்னு புலம்புனீங்கன்னா இனி அந்த நிலையெல்லாம் மாறும். கட்டுக்கட்டாக பணத்தை கையில் வச்சு செலவு செய்வீங்க. குருபார்வை இருப்பதால் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் காலகட்டம். அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. 3க்கு 4 சனி பகவான் குருவில் 5ஆவது இடத்துக்கு போக போகிறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. பிள்ளைகளால் தொல்லை தான், மன உளைச்சல் ஏற்படும். விஷயத்தில் நீங்கள் பிள்ளைங்கள்ட்ட ஒத்துக்கொட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ போயிருங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஆண்டு வீடு மாறுவீங்க. அடுத்த 1.5 வருடம் பயணம் மேற்கொள்ளும் வாழ்க்கையாக மாறும். 4ஆவது வீட்டில் ராகு இருக்குது. உங்களுக்கு வனவாசத்திற்குரிய வாழ்க்கை வாழ்வீங்க. குடும்பத்தை பிரிவதற்கான, அதாவது கல்வி வேலைக்காக போகிற வாய்ப்பு ஏற்படும். அவப்பெயர் கவனமாக இருக்கணும். 8ல் குரு இருக்குது. தேவையில்லாத அவப்பெயர் வரும், பழி வரும். ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா பெண்கள்கிட்ட பேசையில் பத்திரமா இருங்க. பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண்கள்கிட்ட பேசையில் கவனமாக இருங்க. உங்கள் சோஷியல் மீடியாவில் பேசையில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க. தப்பு செய்யல அதை ஒரு தடவை தப்பு செய்கிறோன்றதை நினைவுபடுத்திக்கிறங்க. அப்போ தான் விலகி போக முடியும். அவப்பெயர் குறையும். 12ஆவது இடத்த குரு பார்க்குறாரு. வெளிநாட்டில்
போகிற யோகம் எல்லாம் உண்டாகும். வெளிநாட்டில் வசிச்சிங்கன்னா நல்ல முன்னேற்றம் வரும். ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சிங்கன்னா லாபம் உண்டாகும். ஜாமீன் போடுறது சிபாரிசு செய்வதை தவிர்த்து நல்லது. சீராகவும் நிதானத்தோடும் செயல்படுங்க. எச்சரிக்கையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். யார்கிட்ட பேசினாலும் எச்சரிக்கையாக இருங்க. அவப்பேரை ஏற்படுத்தும் காலகட்டமாக இருப்பதனால ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் பேசையில் ரொம்ப எச்சரிக்கை வேணும். பெண் பிள்ளைகள் விட்டு கொடுத்து போங்க. செவ்வாயின் ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்குது, அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். இந்த காலகட்டத்தில் எந்த மனதையும் பக்குவப்படுத்தி நிதானமாக நடந்துக்கணும். அப்போ தான் நல்லது. பெரிய வளர்ச்சிகள் ஏற்படும். தனியாக போராடும் பெண்களுக்கு மகத்துவமான காலகட்டம். கல்வி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்கும் யோகமெல்லாம் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 100க்கு 85% நல்ல அமைப்பு தான் இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். வழிபடுவது நல்ல பலனை தரும். பள்ளியறை பூஜை பார்ப்பது நன்மைகளை கோடி வந்து குவிக்கும். கேட்கக்கூடிய விஷயங்களை சாந்த நிலையில் முருகன் முன்னிலையில் கேளுங்க. செவ்வாய் சஷ்டி தினத்து அன்னைக்கு செவ்வரளி பூவை முருகனுக்கு சாற்றுங்க. வீட்டில் முருகப்பெருமானின் 6 தீபங்களை ஏற்றி வழிபடுங்க. வீட்டின் முன்பாகத்தில் 2 விளக்குங்களை வைங்க. நல்ல பலனை தரும். வியாழக்கிழமையில் கொண்டைக்கடலை சுண்டைக்கடலை தானமாக கொடுங்க. நல்ல பலனை தரும் ஃப்ரெண்ட்ஸ். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு திருமணத்திற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுது. குடும்ப விருத்தி இருக்கும். சோம்பல் நிலை மாறி சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. நல்ல தெளிவு கிட்டும். வெளியூர் வெளிநாட்டு அமைப்புகள் எல்லாம் இருக்குது. நிரந்தர வேலை கிடைக்கும். வேலை முன்னேற்றம் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். நீங்கள் கேட்கும் இடத்தில் இருந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். செல்வம் செழிக்கும். தங்கத்தில் நீங்கள் முதலீடு செய்யலாம். இந்த வருடம் உங்கள் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதன் மூலம் வெற்றி தான் என்றாலும் தூக்கம் கெடும். எதிரிகளை நீங்கள் புரிஞ்சுக்கிற சந்தர்ப்பம் கிட்டும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் குடும்பத்தினர் மூலம் ஆதாயம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் மற்றும் மறுமலர்ச்சியை பார்க்கலாம். குரு அருள்வாங்க. உங்கள் வைராக்கியத்தை குறைச்சிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். வர ஏப்ரல் 13 சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் வரப்போகிறாரு. 5வது வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வியாபாரம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சுக்கிரன் உங்களுக்கு உதவி செய்வார். தூர இடங்களில் இருந்து கூட உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். லாபமும் கிடைக்கும். காதல் உறவில் இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மன நிம்மதி தரக்கூடிய ஆண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுக்கும். வேலையில் சிறப்பான வெற்றியை பெறலாம். தொழிலில் வளர்ச்சியை பார்க்கலாம். வரக்கூடிய இந்த மே மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலவிதமான சிறப்பான பலன்கள் கிடைக்கும். கடின உழைப்பிற்கு ஏற்ற வெற்றியும் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இது வரைக்கும் தள்ளி போயிருந்தால் இப்போ திருமணம் கைகூடும். சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருந்தாலும் புதிய ஆதாரங்கள் கிடைக்கும். ஆரோக்கியத்தை நீங்கள் முன்னேற்ற பாதையில் கொண்டு போவீங்க. புதிய வாகன யோகம் உண்டு. பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் குறையும். திருமண முயற்சியில் எதிர்பார்த்த வகையில் துணையெல்லாம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் துணிச்சலும் எதிர்பார்ப்பும் இருக்கும். இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு துவக்கத்தில் ராகு கேது பயிற்சியும் பின்னாடி குரு பயிற்சியும் இருக்குது. தடைகளில் இருந்து மீண்டு வர உங்களின் முயற்சி நல்ல பலனை பெற்றுத்தரும். கேந்திரத்தில் ராகு கேது அமர்றது தொழிலிலும் உத்தியோகத்திலும் சில சங்கடங்கள் வந்து மறையும். இதுவரை குரு பார்வையாலும் சனியின் பார்வையினாலும் ராசிக்கு வந்த துன்பம் நீங்கி இருந்துச்சு. இப்போ குரு பார்வை இல்லாதனால சற்று கவனமுடன் இருக்கணும். பொதுவாக கேந்திரஸ்தானத்தில் ராகு கேது அமர்ந்தாங்கன்னா பணவரவு வசதிகளை பெற்று தருவார். ராகு 4ஆம் இடத்துல சனியுடன் சம்மந்தப்படுது. சனி ராகுவை குரு பார்க்குறனால குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் குருவின் அருளால் பகவான் பார்த்திங்கன்னா கெடு பலன்களை குறைச்சிருவார். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் அமையும். சரியான பாதையை தேர்வு செய்யணும். குரு உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு பெறுறது நல்லது கிடையாது. ஆன்லைன் முதலீடு செய்யும் முன்னாடி யோசனை செஞ்சு செய்யணும். நன்மையை பெற்றுத்தரும். அப்போ தான் கேள்வி கேட்டு தெளிவு பெற்ற பின்னாடி முதலீடு செய்யணும். கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகள் தள்ளி போகும். எதையும் கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு முடிவெடுங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான குரு அஷ்டமஸ்தானத்தில் அமர்றது நன்மை தராது என்றாலும் மறைவிடத்திலிருந்து மறைவிடங்களை பார்ப்பதனால உங்களுக்கு சில நேரம் நன்மையும் உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் புதன் வெள்ளி. அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு பச்சை வெண்மை. அதிர்ஷ்ட எண்கள் 5 6 9. பரிகாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலத்தில் நவகிரக வழிபாடு செஞ்சு தயிரெண்ணம் நைவேத்தியம் வச்சு வழிபட்டு 9
நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வேண்டிக் கொள்ள சகல தடைகளும் நீங்கி நன்மை பெறுவீங்க. இதுவரை அந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான 2025ஆம் வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.